மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவருடைய மன்னரையிலிருந்து ஒரு விதமான கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்றது. மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஒரு கேள்வியை கேட்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்கள் ஆலிம்களை எல்லாம் அழைத்து, நான் சொர்க்கவாதியா நரகவாதியா, அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்பதாக கேட்கின்றார். உடனே வந்தவர்கள் எல்லாம் ஆலிம்கள் எல்லாம் திகைத்து போகின்றார்கள். திடீரென்று ஒரு மனிதர் ஒரு அரசர் அழைத்து சொர்க்கவாதியா நரகவாதியான்னு சொல்லி நம்ம எப்படி தீர்ப்பு சொல்றது? தீர்ப்பு செய்ய வேண்டியது அல்லாஹ் அல்லவா? நம்ம உலகத்துல யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது, நீ சொர்க்கவாதி என்றோ அல்லது நரகவாதி என்றோ நம்ம தீர்ப்பு சொல்லிட முடியாது. அவருடைய நிலைமை என்ன என்பதை அல்லாஹ் தான் தீர்வு செய்ய முடியும், அல்லாஹ் தான் தீர்வு சொல்ல முடியும். எனவே அந்த அடிப்படையில் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் அழைத்து கேட்கின்ற பொழுது யாரினாலும் சரியான பதில் சொல்ல முடியாது. எப்படி நாம அவர் சொர்க்கவாதின்னு சொல்றது, எதை வச்சு எந்த அடிப்படையில் சொல்றது, அல்லது நரகவாதி என்று எந்த அடிப்படையில நாம அவர் சொல்றது? எனவே சபையை கலைந்து விடுகின்றது. மன்னர் உத்தரவிடுகின்றார், மறுநாள் எனக்கு தகவல் என்ன செய்யணும், பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ற. இரண்டாவது நாளும் யாரும் சபையில் உள்ள அத்தனை ஆலிம்களும் இருக்கின்றார்கள், யாரும் எந்த பதிலும் சொல்லவில்லை. மூன்றாவது நாள் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர் சொன்னார், மூன்றாவது நாள் கண்டிப்பாக யாராவது தகவல் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிப்பான ஒரு உத்தரவு என்ன செய்யறார் போடுறேன். அப்ப மூன்றாவது நாள் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அதே போல கேள்வி கேட்கின்ற பொழுது யாரும் என்ன செய்ய அந்த பதில் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த சபையில் இருந்து ஓரத்தில் இருந்து ஒரு சிறு வயது 7 வயது சிறுவர் ஒருவர் எழுந்து வருகின்றார். அந்த 7 வயது சிறுவர் வந்து சொல்கின்றார், மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆலிம்களும் திகைத்து போறாங்க. என்னடா 7 வயசு சின்ன பையன் ஏத்து வந்து இந்த சின்ன பையன் பதில் சொல்ல போறானா, என்ன சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எல்லாம் ஒரு பதற்றமாகவும் அதே நேரத்தில் ஒரு திடுக்கமாக ஆச்சரியமாகவும் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்ப மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொல்றாரு, அந்த சிறுவனை வர சொல்றாரு, கிட்ட வர சொல்றாரு. கிட்ட வந்த உடனே என்னப்பா பதில் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப அந்த சிறுவன் ஒரு கேள்வி கேட்கிறார், நான் கேட்கின்ற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுவது உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே அந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொல்றாரு, நான் அல்லாஹ்வை அதிகமா பயப்படுறேன். நான் தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை நீங்கள் பயந்ததுண்டா? அல்லாஹ்வை பயந்து ஏதாவது ஒரு பாவமான காரியத்தை விட்டு விலகியதுண்டா என்று திரும்பவும் அவர் கேள்வி கேட்கிறார். அப்போ மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர் ரொம்ப சிந்திச்சு பார்க்கிறாரு. தனிமையில் எனக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கூட அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ் இதை தண்டித்திடுவான் என்று பயத்தினால் அந்த பெரும் பாவத்தை ஒன்று நான் செய்யாமல் விலகி போய்விட்டேன் என்ற அந்த விஷயத்தை அவர் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகின்ற பொழுது உடனே அந்த சிறுவர் சொல்லுகின்றார், அப்படியானால் நீங்கள் சொர்க்கவாதி தான் என்றார் சொல்றார். எதற்கு இந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா எதற்கு இந்த கேள்வியை கேட்டார் என்று சொன்னால், அவர் மனைவியிடத்தில் ஒரு வாக்குவாதம் நடைபெறுகின்ற பொழுது அந்த வாக்குவாதத்தில் அவர்கள் மனைவியிடத்தில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிவிடுகின்றார். என்ன ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உன்னை என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை என்ன செய்யறேன் தலாக்கிட போறேன்ற அந்த வார்த்தை என்ன செய்யறேன் பயன்படுத்தி சொல்றேன். அப்ப அந்த வார்த்தை பயன்படுத்துகின்ற பொழுது எந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான்னு சொன்னா, நான் நரகவாதியாக இருந்தால் நீ தலாக் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்ற. இந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து என்னால இப்படி ஒரு வார்த்தையை நாம சொல்லிட்டோமே, ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொல்லிட்டோமே, அவங்க ஏதோ ஒரு கோபத்துல மனைவி ஏதாவது சொல்றாங்க, அப்படின்னா நரகவாதியா இருந்தா நீ என்னது நீ தலாக்கு அப்படின்ட்டு சண்டையில் வரத்தான கணவன் மனைவிக்குள்ள. அப்ப அந்த சண்டை தகராறுல என்ன செய்யறான்னு சொன்னா, அவங்க ஒரு வார்த்தை சொல்ல, அப்ப
அப்படியா நான் நரகவாதின்னு சொன்னா நீ தலாக்கு அப்படின்னு. அப்போ நரகவாதி என்று சொன்னால் தலாக்கு என்று சொன்னால் இவர் நரகவாதி என்று ஆகிவிட்டால் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடணும். இவர் சொர்க்கவாதி என்று ஆகிவிட்டால் இவர் மனைவியோடு சேர்ந்து விடலாம். எனவே இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகின்றது. மனைவியோடு சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாரு, இப்படி ஒரு கேள்வியை கேட்டாரு. அந்த கேள்விக்கு 7 வயது சிறுவன் என்ன செய்கிறார், பதில் சொன்னார். பதில் சொல்லுகின்ற பொழுது ஆச்சரியப்பட்டு என்ன செய்கிறாரு, அந்த சிறுவனை தட்டி கொடுக்கின்றார். தட்டி கொடுத்து சொன்னார், அதே போல அந்த சிறுவருக்கு இளம் வயதிலே இவ்வளவு புத்தி கூர்மையான ஒரு வார்த்தை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை வச்சுதான் பதில் சொன்னார். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை பயந்து, அல்லாஹ்வை பயந்து பாவமான காரியத்தை விட்டு யார் விலகிக் கொள்கின்றார்களோ அவர்களுடைய தங்கும் இடம் இருக்கிறதே அது சொர்க்கம்தான். ஃபைனல் ஜன்னத்தை ஹியல் மஅவா, அவர்களுடைய தங்குமிடம் சொர்க்கம்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்திலே சொல்கிறார். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமான பாவமான காரியங்களை விட்டு விலகி இருந்ததின் காரணமாக அல்லாஹ் இந்த ஆயத்தின் கூற்றின் அடிப்படையில் உங்களுக்கு சொர்க்கத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு தருவான் என்று அந்த சிறுவர் சொன்னதற்கு பின்னால் மன்னர் ஹாரூன் ரஷீத் பாட்ஷா அவருக்கு நிம்மதி பெறுகின்றது. என்று சொன்னால் திரும்பவும் மனைவியோடு சேர்ந்து வாழ முடியும் என்பதற்காக அந்த சிறுவர் தான் பிற்காலத்தில் 17 வயசிலேயே அந்த நாட்டினுடைய காசியாக என்ன செய்கிறாரு, நீதிபதியாக என்ன செய்கிறார் சொன்னா பதவி பெறுகின்றார். எத்தனை வயசுல? 17 வயசு. அவங்க தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு வயதிலிருந்து சட்டங்களுடைய விஷயத்திலே சட்ட மார்க்க மேதைகளுடைய வல்லுநர் என்று சொன்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தான் சொல்வார்கள். எனவே அந்த அளவுக்கு அவர்கள் மார்க்கத்துடைய விஷயத்திலே, குர்ஆனுடைய விஷயத்திலே, ஹதீஸுடைய விஷயத்திலே மிக அதிகமான நுணுக்கமான பல விஷயங்களை எல்லாம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பது அவர்களுடைய அந்த தனிப்பட்ட அந்த இல்மு, அவர்களுடைய அந்த தனிப்பட்ட அந்த இல்மை ஆற்றலினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை, கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்று உலக அளவில் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் உலகிலே இரண்டாவதாக அடுத்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மذஹபுக்கு பின்னால் அடுத்தபடியாக பெரும் கூட்டம் ஒருவர்களை பின்பற்றி நடக்கிறது என்று சொன்னால் அது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். எனவே அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பேணுதல்களோடு, இறையச்சத்தோடு, இறை நேசத்தோடு அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை எந்த நேரத்திலையும் நாம் செய்ய மறுக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட சிறந்தவர்களாக, உன்னதமானவர்களாக இமாம்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதே போல இமாம் அவர்கள் மட்டுமில்லை, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், அதே போல இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், இந்த 4 இமாம்களும் ஒரு சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் இல்முடைய விஷயத்தில் உச்சத்தை அடைந்தவர்கள், எல்லா விஷயத்திற்கும் தீர்வை கொண்டு வந்து முன்வைத்தவர்கள் என்பதனால் தான் இவர்கள் மதுஹபுடைய இமாம்களாக நாம் தேர்வு செய்திருக்கிறோம். எனவே தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூட சாதாரணமானவர்கள். ஒரு நேரத்தில் கூட சொல்லப்படும் ஒரு முனாதரா ஒன்றை ஒரு நாத்திக கொள்கையை சார்ந்த ஒருவர் அவர்களுக்கும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் மத்தியில் ஒரு முனாதரா ஒன்று நடைபெற்றது. அப்போ ஒரு முனாதராவுக்கு அவனை ஒரு நேரத்தை, ஒரு காலத்தை தேர்வு செய்கிறார்கள். தேர்வு செய்து இன்றைய நாளில் இவர்கள் என்ன சொல்லணும்னு சொன்னா கடவுள் இருக்கிறான்னு சொல்லணும், அவன் என்ன சொல்லுவான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். இதான் முனாதரா போட்டி. எனவே இந்த போட்டிக்காக வேண்டி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நேரம், குறிக்கப்பட்ட நேரத்திற்கு 1 மணி நேரம் தாமதமாக வருகிறார். எதிரிலே உட்கார்ந்தவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. எவ்வளவு நேரம் நான் காத்துட்டே இருக்கு. ரொம்ப 1 மணி நேரம் கழிச்சு வந்ததுக்கு பின்னால் என்ன செய்யறாரு, வந்து அந்த டென்ஷனை காட்டுறதுக்காண்டி வந்தவன்னு சொல்றாரு, என்ன நீங்க பயந்துட்டீங்களா, தோத்து போயிருந்து பயந்துட்டீங்களா அப்படின்னு என்ன செய்யறாரு, சமையல பார்த்து ஒரு ரொம்ப கேவலமான கிளாச்சலும் போது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்போ தோல்வியுடைய பயத்தினால் வருவதற்கு பயந்து வந்தீங்களா, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க ஒரு பதில் ஒண்ணு சொல்றாங்க,
நான் ஏன் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, வர்ற வழியில ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா எப்போ நாங்க ஆறை கடந்து வரணும்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்த பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சு. திடீர்னு அந்த மரம் என்ன பண்ணுச்சு, தானா கீழே விழுந்துருச்சு. தானா கீழே விழுந்த மரம் தானா பலகையா மாறிடுச்சு. தானா பலகையா மாறினது ஒரு படகு மேல ஆயிடுச்சு. அதுக்கு மேல ஏறி அந்த அக்கறையில இருந்து கடந்து இந்த கரைக்கு வர்றதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் எல்லாம் சிரிக்கிறான். பாத்தீங்களா, என்னென்னமோ வளர்றாரு பாத்தீங்களா, எப்படி தானா மரக்கில வந்துச்சான், தானா அது பலகை ஆகிடுச்சான், தானா என்ன செஞ்சிருச்சான், பலகையாகி அது அவர்கிட்ட வச்சு அவர் ஏறி என்ன செஞ்சாரு, தானா இங்க இறங்கிட்டார். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? எவ்வளவு பெரிய கட்டுக்கதை! ஏதாவது தானா நடக்குமா அப்படின்றத என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. என்ன உங்களுடைய வாதம் முடிஞ்சிருச்சு? ஆமா, தானா நடக்காது. யாராவது ஒரு ஆளு என்ன செய்யணும், மரத்தை வெட்டினா தான் அந்த மரம் கீழே விழுவும். அந்த வெட்டின மரத்தை பலகையாக என்ன செய்யணும், ஒரு ஆளு செஞ்சாதான் பலகையாக ஆகும். அதுக்கு பின்னால அது என்ன செய்யணும், படகாக உருவாக்குனாக்க ஒரு ஆளு செய்யணும். அதுக்கு பின்னால தானே இது நடக்கும். நீங்களே சொல்றீங்கல்ல, அதே தான் நானும் சொல்றேன். தானா இந்த உலகம் வரல, தானா இந்த பூமி வரல, தானா இந்த சூரியன் வரல, வானம் வரல, பூமி வரல. எல்லாமே ஒருத்தவன் என்ன செய்யறான், அதை உருவாக்கி கொண்டு இருக்கிறான், அதை வெளியாக்கி கொண்டு இருக்கிறான், அதை படைச்சு ஒருத்தவன் இருக்கிறான். நீங்க என்ன செய்ய, தானா வர்றது நீங்க எப்ப நம்புறீங்க? ஒருத்தவனால் அது முடியும் என்று சொல்லிக்கிட்டீர்களோ அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சு ஒருத்தவன் இருக்கிறான், எதுவுமே தானா இயற்கையா வரல என்ற அந்த வாதத்தை எடுத்து வச்சுட்டேன். எனவே என்னுடைய வாதம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன உடனே எதிரில் இருந்து அவன் அப்படியே வாயடைத்து திகைத்து போனான் என்பது வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். எனவே இப்படி இமாம்கள் எல்லாம் ஒரு அதி நுட்பமான அறிவு உள்ளவர்களாக இந்த சமுதாயத்திற்கு அனைத்து விதமான பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகளை அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள் சொன்னால் எவ்வளவு நுட்பமான அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒரு தடவை கூட இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்கள் இமாம் கிராத் ஓதுறது பின்னால எல்லாரும் சேர்ந்து ஓதாதீங்க. பின்னால எல்லாரும் சேர்ந்து ஓதுறீங்கன்னு சொன்னாக்க என்ன செய்யும், இவர் ஒரு பக்கம் ஓதிட்டு இருக்கிற இமாமே இவங்க பக்கம் என்ன செய்யணும், பின்னால இருக்க எல்லாரும் சேர்ந்து ஓதுறாங்க. அப்ப இப்படி ஓதுறது என்னவாகுன்னு சொன்னா, அது என்னவாகுன்னு சொன்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அப்படி பின்னால ஓதுறது மக்ரூஹ் தஹரீம் அப்படின்றாங்க. ஹராமுடைய ஸ்டேஜில் உள்ள மக்ரூஹ். அதான் என்ன செய்யக்கூடாது, பின்னால இருந்து யாரும் என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது. அப்போ இந்த செய்தி சொன்னதற்கு பின்னால சில பேர் எல்லாம் வந்துட்டாங்க, எப்படி நீங்க ஓத வேண்டாம்னு சொன்னீங்க, அலம் சூரா ஓதுன்னு சொன்னா தொழுகை கூடாது அல்லவா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க அல்லவா. எனவே என்ன செய்யறாங்க, இப்படி ஓதக்கூடாது, நீங்க எப்படி இந்த விஷயத்தை நீங்க சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்ப கேட்கும் பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இப்படி எல்லாருமே சேர்ந்து சொன்னா இப்படி ஒரே ஒரு ஆள் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். அப்ப அந்த கூட்டத்துல அவங்க ஒரே ஒரு ஆள் என்ன செய்யறாரு, கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு என்ன செய்யறான், பதில் சொல்றாரு. அவங்க சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, இது மாதிரிதான் நீங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்கன்னாக்கா எனக்கு எப்படி விளங்கும், நீங்க எல்லாரும் சேர்ந்து நிகழ்ச்சி நீங்க ஒன்னா ஓதுனீங்கன்னாக்கா அல்லாஹ்வுக்கு எப்படி போய் அது என்ன செய்யும், எல்லாரும் ஒரு க்ளோஸ் ஆயிடும் அல்லவா. அப்போ ஒரே ஒரு ஆள் உங்களை எல்லாரும் சார்பாக ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஓதுறாரு. அப்போ குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வைதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு, குர்ஆன் ஓதப்பட்டு சொன்னா நீங்க செவிதாத்தி கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நான் கேட்க மாட்டேன், நீ ஏதோ ஓதிட்டு போ, நான் பாட்டு நான் இஷ்டத்துக்கு ஓதுவேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது அப்படின்ற அந்த ஆயத்தை முன்வைத்து அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்போ ஒரு ஆள் சொன்னால் இன்னும் போதுமானது, எல்லாரும் சேர்ந்து கத்த தேவையில்லை. ஒரு ஆள் என்ன செய்யறது, அவர் சொல்றாருன்னு சொன்னா அதே எல்லாத்துக்கும் சேர்ந்தது போதுமானது என்ற வாதத்தை என்ன செய்யறாங்க, வந்தவரிடத்துல எடுத்து சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, வேற எந்த பதிலும் சொல்ல முடியல. அவன் வந்தவங்க எல்லாரும் கத்துனாங்க, எனக்கு புரியல. இப்போ ஒரு ஆள் சொன்னா எனக்கு புரியுச்சா இல்லையா, அந்த மாதிரி தான். அதே போல டிரைவர் சீட்ல டிரைவர் ஒருத்தவர் தான் உட்காந்து வண்டி ஓட்டுவாரு, இல்ல பின்னால் உட்காந்து இல்ல நானும் சேர்ந்து ஓட்டுவேன், வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, எல்லாரும் ஸ்டேரிங் பிடிச்சாங்கன்னா என்னவாகும், அப்போ வண்டி போய் ஒழுங்கா போய் சேருமா அப்படின்னு சொன்னா என்ன செய்யறாரு. அப்ப டிரைவர் ஒருத்தவர் தான், அவர் தான் வண்டி ஓட்டுறாரு. பின்னால் பேசஞ்சர் என்ன செய்யறாங்க, வண்டி ஓட்டு டிரைவர் நிம்மதியா என்ன செய்யறாரு, அவளை கொண்டு போய் சேர்த்துவாரு. அந்த நம்பிக்கையோட பின்னால் ஜம்மன் உட்காந்து கிடைத்தான். அப்படி நம்ம உட்கார்ல இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு டிரைவர் மேல, நானும் தான் ஓட்டுவேன் அப்படின்னு போய் நம்ம போய் என்ன செய்யறோம், பிரேக் போட்டோம் அல்லது ஆக்சிடென்ட் போய் அழுத்தணும் அல்லது என்னது இந்த ஸ்டேரிங் போய் பிடிச்சுன்னு சொன்னா
என்பதற்கு குர்ஆனுடைய ஆயத்து மட்டுமல்ல, தன்னுடைய அறிவை கொண்டும் என்ன செய்தார்கள்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கத்தை கொடுத்தார்கள். எனவே இப்படி பல விஷயங்கள் அவர்கள் நம்ம இந்த சமூகத்திற்கு பல விஷயங்களை இமாம்கள் நமக்கு எடுத்துக் கொடுத்திருக்கின்றார்கள். குர்ஆன்ல பார்த்தோம்னு சொன்னா அம்ரு என்று ஒரு ஒன்று, அம்ரு என்று சொன்னால் ஏவல், கட்டளை. அப்ப கட்டளை என்பது கட்டளையுடைய வார்த்தைகள் பல வார்த்தைகள் நான் தான் சொல்றேன். அப்ப எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். நீங்க நாடினால் முஸ்லிமாக முஃமினாக ஆவீங்க, நீங்க நாடினால் குஃப்ர் காஃபிராக ஆகிக்கீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ ஃபமன் ஷா ஃபல்யுமின் என்பது உங்களுக்கு தான். நீ என்னது முஃமினாக ஆகிக்கொள். வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், நீ நாடினால் என்ன செஞ்சீங்க, நீ காஃபிராக ஆகிக்க. அப்போ இந்த வார்த்தையை கொண்டு போய் யாரெல்லாம் நீ தானே சொன்ன காஃபிரா சொல்லி நான் காஃபிரா வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ இது கட்டளையுடைய வார்த்தை தான், ஆனால் அதற்கு வித்தியாசம் இருக்கு. இதற்கும் அதற்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் சொன்னா, இது அல்லாஹ் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற கட்டளையுடைய வார்த்தை சொன்னா, அங்க என்ன சொன்னா ஒரு வெறுப்புக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தை. என்னது, நம்ம உதாரணத்துக்கு நம்மளே சொல்ல மாட்டோமா? சொல்றதான் சொல்லி கேட்க மாட்டேன், அப்புறம் இஷ்டம் நீ எல்லாம் செஞ்சுக்க போ அப்படின்னு அர்த்தம். இவனுக்கு பிரியமில்லை, அதுதான் நீ செய்வானா, செஞ்சுட்டு போ, அது கொண்டா நீ அனுபவிச்சுக்குவே அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி குர்ஆன்ல ஒரு அமர் இல்லை, இரண்டு அமர் இல்லை, பல அமர்களுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. அது எல்லாம் இமாம்கள் தான் என்ன செய்தார்கள், நமக்கு எடுத்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், எனவே அந்த இமாம்கள் உண்மையிலே போற்றப்படக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்தினுடைய சிறந்த தலைவர்கள், பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள். எனவே அப்படிப்பட்டவர்களை நாம் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நம் மனதிலே நிறுத்திக் கொண்டு, அவர்கள் எந்த வழியில் வாழ்ந்தார்களோ அதே வழியில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, பிரியத்தை அடையக்கூடிய நல்லவர்களாக, சாலிஹீன்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.